இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாத கிரகநிலை ஆராயும் போது ஓரளவுக்கு வளர்ச்சியும் தளர்ச்சியும் இருக்கக்கூடிய மாதம் அப்படின்ற மட்டும் தெளிவுபடுத்த விரும்புறேன். ஏன் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, உங்க இந்த மாத காலகட்டத்தில் பாத்தீங்கன்னாக்கா வருகின்ற ஜனவரி மாதம் 17ஆம் தேதி பிறகு இந்த சனி பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த சனி பகவான் பயிற்சி ஆகிறது ஓரளவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி தான். கடந்த 2.5 வருட காலகட்டத்தை காட்டிலும் இந்த மாதத்திலிருந்து தான் உங்களுக்கு இந்த சனி பகவான் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வாங்கி கொடுக்கக்கூடிய மாதமா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு இருக்குதுங்க. இதுக்கு முன்பாக கடந்த 2.5 வருட காலமானது ஜென்மத்துல சனி இருந்து குடும்பத்துல கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகளை ஏற்படுத்தி வண்டி வாகனத்தினால பிரச்சனைகள் ஏற்பட்டு இந்த மாதிரி கஷ்டங்கள் கடன்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா ஜென்ம சனியில் ஏற்பட்டிருப்பார். உற்றார் உறவினர் பகைமை பாராட்டக்கூடிய அமைப்புகள் உருவாகும். தொழில் சார்ந்த விஷயங்கள பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உருவாகும். நட்பு வட்டாரத்துல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கணும். பணங்காசு விஷயத்துல பாத்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் எல்லாம் சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உருவாயிருக்கணும். அப்படி ஏற்பட்ட இந்த நபர்களுக்கு இனிமேலுக்கு பாத்தீங்கன்னாக்கா எந்த விதத்திலையும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லை அப்படின்ற ஒரு அமைப்புகளானது உருவாகும். ஏன் என்ன காரணம், உங்க ராசிநாதன் சொல்லக்கூடிய சனி பகவான் ஜென்மத்தில இருந்து 7 சனி காலகட்டத்தில் பிரச்சனை கொடுத்திருப்பார். ஆனா இந்த நேர காலகட்டத்தில் ராசிக்கு 2ஆம் இடத்துல பாதத்துல செல்றதுனால ஓரளவுக்கு உங்களை விட்டு இந்த சனி பகவான் பாதத்தில் செல்லக்கூடிய காலகட்டத்தில் ஓரளவுக்கு பிரச்சனைகள் தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டமா இந்த மாதம் உருவெடுத்துக்குது அப்படின்னு. ஆனா இந்த செவ்வாய் பகவான் எப்பொழுதுமே சனி பகவான் எப்பொழுதுமே பாத்தீங்கன்னாக்கா எந்த கிரகத்தின் நட்சத்திரத்துல பாதத்துல சென்றுட்டு இருக்காரோ அந்த கிரகம் சார்ந்த பிரச்சனைகள் நல்லது செய்யறதா இருந்தாலும் நல்லது செய்வார், கெட்டது செய்யறதா இருந்தாலும் கெட்டது செய்வார்ன்றீங்க. அப்ப இந்த நேர காலங்களில் ஜனவரி மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு இந்த சனி பகவான் செவ்வாய் நட்சத்திரத்துல வாங்கி பயணிக்கிறார். அதாவது அவிட்ட நட்சத்திரத்துல பயணிக்கக்கூடிய காலகட்டம் உருவாதுங்க. இந்த அவிட்ட நட்சத்திரமானது பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்க ராசிக்கு இப்ப 4ஆம் இடத்தை நட்சத்திரம். இந்த நேர காலகட்டத்துல எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த மகர ராசிக்காரர்கள் யாராவது வீடு மனை வாசல் வாங்கணும், வீடு மனை வாசல் கட்டணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா 4ஆம் இடத்தை நட்சத்திர சாரத்தை வாங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே வீடு மனை வாசல் வாங்குறது வீடு மனை வாசல் கட்டுறது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கும். இது எவ்வளவு நாளைக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 2023 ஜூன் மாதம் வரலுமே இந்த வீடு மனை வாசல் வாங்குறதுக்கான அமைப்புகளானது உருவாகுது, கட்டுறதுக்கான யோகங்கள் உருவாகுதுங்க. எதுக்காக உங்களை வீடு மனை வாசல் வாங்க சொல்றேன் கட்ட சொல்றேன்னாக்கா 7 சனி காலகட்டத்தில் தலைக்கு மீறிய கடன்கள் ஏற்படும் என்று விதிப்பயன். அப்ப இந்த விரயத்தெல்லாம் நீங்க சுப விரயமா மாத்திக்கிறது விசேஷத்தை கொடுக்கும். தொழில் தொடங்கக்கூடாது, உத்தியோகம் பார்க்கக்கூடாது, ஜாமீன் கழுத்து போடக்கூடாது. இது மாதிரி வீடு மனை வாசல் வாங்குறது வீடு மனை வாசல் கட்டுறது குடிபெயர்றது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்தீங்கன்னாக்கா இந்த விரயங்கள் எல்லாமே சுப விரயமா மாற்றப்பட்டு இதனால யோகங்கள் உருவாகுன்றீங்க. அதனால இந்த சனி பகவானோட அமைப்பானது பாதத்துக்கு செல்றது ஓரளவுக்கு பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும். இருந்துட்டாலும் கொஞ்சம் வண்டி வாகனத்துல கவனமா போயிட்டு கவனமா வரணும். நீங்க எனக்கு தெரிஞ்ச மகர ராசிக்காரர்கள் யாருமே இனிமேலுக்கு வண்டி வாகனத்தை இரவு நேர பயணத்துல நீங்க கண்டிப்பா இயக்கக்கூடாது அப்படின்ற மட்டும் தெளிவுபடுத்த விரும்புறேன். வண்டி வாகனத்தை நீங்க இயக்குறீங்கன்னாக்கா இன்னமும் வண்டி வாகனத்துல தடைகள் இருக்கிறது உண்மை சார். ஏற்கனவே தான் வண்டி வாகன தடைகள்லாம் ஏற்பட்டுருக்குன்னு சொன்னீங்களே, இன்னமும் ஏற்படுமானாக்கா பாதத்துல போகும்போது பாத்தீங்கன்னா கட்டவர்களுக்கு மேல முழங்காலுக்கு கீழே இரும்பால் அடிவிடும் என்று எழுதப்பட்ட விதிங்க. அதனால இந்த மகர ராசிக்காரர்கள்லாம் வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமா போயிட்டு கவனமா வரணும். வீண் விந்தாவாதங்கள் பிரச்சனைக்குரிய நபர்கள் யார் இருந்தால் உங்களை விட்டு விலகி வரதுக்கு விசேஷத்தை கொடுக்கின்றீங்க. அதே வேளையில் இந்த மாத காலகட்டத்தில் ஒரு சில அமைப்புகள் உங்களுக்கு யோகமா இருந்துட்டு இருக்கு. 12ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் சொல்லக்கூடிய கிரகமானது 3ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களோட முயற்சிகள் வெற்றியாகுன்றீங்க. ஒரு மனிதனுக்கு என்னங்க, நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியானவே அவனுக்கு மிகப்பெரிய அதுதான் மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தணுன்றீங்க. இந்த மாதத்துல மட்டும் கிடையாதுங்க, வருகின்ற 2023 ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதிக்குள்ளார ஏதாவது புதிய முயற்சி எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா, புதிய முயற்சினாக்கா நீங்க தொழில் தொடங்கக்கூடாது, உத்தியோகம் மட்டும் பார்க்கக்கூடாதுன்ற மட்டும் ஆணித்தரமா சொல்ல வரேன். அப்படி தொழில் தொடங்கணும் உத்தியோகம் பார்க்கணும்னாக்கா உங்களோட சுய ஜாதத்தை எடுத்து பார்த்துக்கணும். அப்பயே எடுத்து பார்த்தாலும் சொல்ல வரேங்க, உங்க குடும்ப உறுப்பினர்கள்ல யாரோட ஜாதகம் வலுப்பெறுதோ அவங்களோட தான் முன்னிறுத்தி செய்யணும்னு சொல்ல வருவேன். உங்க பேர்ல கண்டிப்பா செய்யக்கூடாது, செய்தீங்கன்னாக்கா அது நட்டம் அவமான விரயத்தை நோக்கி போகுன்றீங்க. அதை விட்டுட்டு வேற ஏதாவது புதிய முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா நீங்க எடுக்கிறது முயற்சிகளானது வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உருவாகும். முக்கியமா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஊரை விட்டு வெளிமாநிலம் வெளிநாடு செல்றதுக்கான வாய்ப்புகளானது இந்த மாதத்துல இருந்து உருவாகுதுங்க. ஆனா வெளிநாட்டுக்கான அமைப்புகள் எதுவும் உருவாடுத்துனாக்கா கண்டிப்பா மகர ராசிக்காரர்கள்லாம் வெளிநாட்டு அமைப்புகளை ஏற்படுத்திங்க ஒருவர்களுக்கு விசேஷத்தை கொடுக்கும். அதே போல 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 4ஆம் இடத்துல ராகு இருக்கனால இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மனதுல மட்டும் ஒரு பதட்டம் இருக்குன்றீங்க. ஏன்னா ராகு பதட்டம் ஒரு மாயை கிரகம், ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்க. அப்ப 4ஆம் இடத்துல இருந்து ராகு இருக்கக்கூடிய காலகட்டம் வரும் மன பதட்டம் இருக்கும். இந்த மன பதட்டத்துல இருந்து விடுபடுறதுக்கு எனக்கு தெரிஞ்சாலும் ஆஞ்சநேய பெருமான வழிபாடு செய்யறதும் அதே போல துர்க்கையை வழிபாடு செய்யறதும் ஓரளவுக்கு விசேஷத்தை கொடுக்கும். இந்த மாதத்தின் கரணநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது பாலவ கரணத்துல இந்த மாதம் உருவாயிருக்கனால பாலவ கரணத்தின் பாத்தீங்கன்னா புள்ளியுடன் கூடிய ஐயப்பனுங்க. அப்ப ஐயப்பன் கோயிலுக்கு உங்களால போயிட்டு வர முடிஞ்சுனாக்கா இந்த மாதத்துல ஒரு தடவை போயிட்டு வாங்க. அல்லது போக முடியாத நபர்கள் புள்ளியுடன் கூடிய ஐயப்பன் படத்தை உங்க பாக்கெட்ல வச்சுட்டு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னாக்கா மழை போல பிரச்சனைகள் இருந்தாலும் பனி போல விலகக்கூடிய மாதமா இந்த மாதமானது இருந்துட்டு கொண்டிருக்கீங்க. அதே வேளையில குடும்பஸ்தானத்துக்கு குரு சனி பகவான் சென்றுட்டார் இல்லைங்களா. அப்ப தனாதிபதி குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய இடம் சனி பகவான் குடும்பஸ்தானத்துக்கு போகக்கூடிய காலகட்டத்துல இந்த மகர ராசிக்காரர்களுக்கு யாருக்கும் இது நாள் வரலும் திருமணம் நடைபெறாமல் இருந்தால் திருமண வாய்ப்புகள் கூடி வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இது எவ்வளவு நாளுக்குள்ளார திருமணம் பண்ணிக்கிறது விசேஷம்னாக்கா ஜூன் மாதத்துக்குள்ளார திருமண வாய்ப்புகள் தேடிக்கிறது விசேஷத்தை கொடுக்குங்க. அதுக்கு பிறகு ராகுவோட சம்பந்தப்பட்டதுனால அந்த தடை ஏற்படுத்தும். அதனால 2023 ஜூன் மாதத்துக்குள்ளார
திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். இந்த யோகத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கிறது உங்களோட அறிவின் திறமை அப்படின்றீங்க. அதே போல 7ஆம் இடத்தை சந்திர பகவான் பாத்தீங்கன்னா தனக்கு 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். அப்ப கலஸ்தஸ்தானத்துல எதுவும் பிரச்சனை கிடையாது. கணவன் மனைவி எல்லாம் வந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாதுங்க. சிறப்பாகவே இருப்பீங்க. அதே போல பாத்தீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை பற்றி இந்த நேரத்துல லக்னகேந்திரம் ஏறி உட்காந்துருக்காருங்க. உங்க ராசியை நோக்கி வந்துட்டு இருக்காரு. அப்ப 5ஆம் இடம் சுக்கிரன் சொல்லக்கூடிய கிரகமானது பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதத்துல உங்க ராசியிலேயே வந்து உட்காந்துருக்கனால கண்டிப்பா உங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு மன நிம்மதி. ஏன்னா 5ஆம் இடமானது குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய இடங்க. இந்த நேர காலங்கள்லாம் மகர ராசிக்காரர்கள் உங்க குலதெய்வ கோயிலுக்கு, ஏன்னா எல்லாருமே சொல்லுவோம் நான் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னாக்கா ஒரு நல்லது கிடைக்குமான்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் சார், எந்த விதத்திலுமே எனக்கு ரெக்கவரி ஆகல, நான் நினைச்ச காரியம் எல்லாமே நடைபெறல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் தெளிவா சொல்லுவாங்க. கிரக ரீதியாகவும் தனக்கு 5ஆம் இடத்தை தன்னோட பார்வை பலன் பெறக்கூடிய காலகட்டத்தில் நீங்க போனீங்கன்னாக்கா கண்டிப்பா அந்த குலதெய்வமும் உங்களை பார்க்கக்கூடிய அமைப்பு உருவாகும். அதனால ஒரு நல்ல வாய்ப்பும் தேடி வரும்ன்றீங்க. ஆனா இந்த மாத காலகட்டத்தில் லக்னத்துக்கு 5 கூறியன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்க ராசியிலேயே வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த மாத காலகட்டத்தில் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு, முக்கியமா நீங்க 7 சென்னையில இருந்துட்டு இருக்கீங்க, அந்த 7 சென்னை தாக்கத்தை விடுபடுறதுக்கு ஒரே ஒரு சின்ன எளிய பரிகாரம் சொல்ல வரேன். உங்களுக்கு இந்த மகர ராசிக்காரங்களாம் ஒரு பிரச்சனையும் சொல்ல முடியாதுங்க, பல பிரச்சனைகள் இருக்குன்றது மட்டும் தெளிவான விளக்கத்தை நான் சொல்ல வரேன். இந்த மாத காலகட்டத்தில் அது தை பிறந்தால் வழி பிறக்குன்றது விதிப்பெண்ங்க. அது உத்தராயண புண்ணிய காலமாகி இந்த மாத காலகட்டத்தில் உங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு உங்க குடும்பத்தோட தெளிவா போனுங்க. குடும்பத்துல பாத்தீங்கன்னாக்கா நீங்க உங்க கணவனா இருந்த மனைவி கூடுவீங்க, மனைவியா இருந்தா கணவனை கூடுவாங்க. இவங்க 2 பேத்துக்கும் ஒத்துழைப்பு வராது. இவங்க 2 பேரும் ஒத்துழைச்சு தன் தாய் தந்தையர் மாமனார் மாமியாரை கூப்பிடுறோம்னாக்கா அவங்க ஒத்துழைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பெரிய ஒரு மன அழுத்தத்தோட இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த மாத காலகட்டத்தில் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு உங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு தேங்காய் பழம் வச்சு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அந்த குலதெய்வத்துக்காக ஒதுக்கிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு தேங்காய் பழம் வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு தெளிவா சொல்ல வரங்க, ஒரு 5 தேங்காய் வாங்குங்க. 5 தேங்காய் வாங்கி பாத்தீங்கன்னாக்கா ஒரு நெய் தீபம், நெய் வந்து ஒரு 5 தேங்காயில எவ்வளவு நெய் ஊற்ற முடியுமோ பாத்துங்க. அந்த நெய் பிடிக்கிற அளவுக்கு 5 தேங்காய் வாங்கி 5 தேங்காயும் உடைங்க. சரிங்களா? 5 தேங்காயும் சாமிக்கு உடைச்சிட்டு அந்த 5 தேங்காயில பாத்தீங்க அப்படின்னாக்கா 9 மூடியை மட்டும் எடுக்கிறீங்க. 5 தேங்காவில் 9 மூடியை மட்டும் எடுத்து ஒரு மூடியை தள்ளி வச்சிருங்க. 5 தேங்காய் வச்சுன்னா 10 கிடைக்குங்க. அதுல 9 மூடியை மட்டும் எடுத்து உங்க குலதெய்வ கோயில்ல பாத்தீங்கன்னாக்கா அந்த 5 தேங்காய் மூடியிலையும் பாத்தீங்கன்னாக்கா நெய்யில தீபம் போட்டு நீங்க வழிபாடு, யார் இந்த மகர ராசிக்காரர்களோ அந்த நெய்யில தீபம் போட்டு வழிபாடு செய்றீங்க, உங்க குலதெய்வ கோயில்ல போய் வழிபாடு செய்றீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா நீங்க என்ன வேண்டுதல் எடுத்துட்டு வரீங்களோ அடுத்த 3 மாத காலகட்டத்துக்குள்ளார மிகப்பெரிய கோர்ட்டு கேஸ் பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க, தொழில் சார்ந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, திருமண சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க, அந்த காரியம் வெற்றி பெற்றே தீரொன்று விதி. நீங்க வேணா தெளிவா குறிச்சு வச்சுட்டு இந்த பரிகாரத்தை மனதார நீங்க செய்தன்னு மட்டும் சொல்லுங்க. அடுத்த 3 மாத காலத்துக்குள்ளார நீங்க வேணுனது கண்டிப்பா நடந்துரும். நீங்களே எனக்கு கால் பண்ணி சொல்றதா கண்களால பார்க்க முடியும். இந்த 7 சனியில ஏற்படக்கூடிய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த நெய் தீப வழிபாடு, தேங்காயில் நெய் தீபம் போடுறது மிகப்பெரிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய அமைப்பு உருவாகுங்க. அதனால மகர ராசிக்காரர்கள் வாய்ப்பு இருந்தா பண்ணுங்க. இது எல்லாமே குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னாக்கா குடும்பத்துல யாராவது, ஏன்னா 7 சனி காலகட்டத்துல குடும்பத்துல தாத்தா பாட்டி இறந்திருப்பாங்க, அல்லது குடும்ப உறவுகள் யாராவது இந்த நேரத்துல இறப்பு அல்லது கர்மகாரியங்கள் சம்பந்தமான அமைப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கும். ஆனா குடும்பத்துல பாத்தீங்கன்னாக்கா குறைஞ்சது பாத்தீங்கன்னாக்கா 3 மாத காலத்துக்கு பிறகுதான் உங்க குலதெய்வ கோயிலுக்கு போகணுங்க. 3 மாத காலம் வரணும் உங்க குலதெய்வ கோயிலுக்கு போகக்கூடாது. 3 மாதம் முடிஞ்சிருச்சு, யாராவது இறந்து உங்க குடும்ப உறுப்பினர்களோ தாத்தா பாட்டிகளோ அல்லது அப்பா அம்மாக்களோ இது மாதிரி யாராவது இறப்பு ஏற்பட்டிருந்தால் 3 மாதம் முடிஞ்சது பிறகு வேணா உங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஆனா 3 மாதம் முடியாத நபர்கள் யாரும் முடியாம இருக்குங்க, 3 மாதம் இன்னும் ஆகல அப்படின்னாக்கா இந்த பரிகாரம் போய் செஞ்சீங்கன்னாக்கா இது பல விதத்துல தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால யார் வீட்டுல யாராவது துக்க காரியங்கள் நடைபெற்றுச்சுனாக்கா 3 மாதத்துக்கு பிறகுதான் நீங்க கோயிலுக்கு போகணும். இதுக்காக இந்த பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க. கண்டிப்பா இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்கா உங்க இந்த சனி பகவான் உங்க குடும்பத்துல போட்டு அடைச்சு வச்சிருந்தாரு, அந்த அடைப்பெல்லாம் இந்த நேரத்துல இருந்து நிவர்த்தி விட்டு நீ போய் உலக சம்பாரி, நீங்க சம்பாதித்தன் மூலியமா லாபம் பெறுன்ற மாதிரி ஒரு நல்ல காலகட்டங்களான தொடங்குறதுனால வேலை இல்லாத நபர்களுக்கு